கட்டப்பாவின் வரலாறு. கட்டப்பா என்று சொன்னவுடன் பட்டா கத்தி போல் இருக்கும் அவனது இரு கொம்புகள் தான் ஞாபகம் வரும். அவனது வரலாற்றை பார்ப்போம். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி காட்டுப்பகுதியில் பிறந்தவன் தான் இந்த கட்டப்பா. தம்மம்பட்டியைச் சேர்ந்த ஒரு கிடையில் வளர்ந்து வந்தான் கட்டப்பா. அங்கு அவனது அட்டூழியம் தாங்க முடியாமல் அவனை விற்க முடிவு செய்தார் கிடைக்காரர். அதற்காக அரியலூர் மாவட்டம் கீழப்பழூரில் நடந்த வார வேடிக்கைக்கு கட்டப்பனை அழைத்து வந்த கிடைக்காரர் அங்கு முதல் முறையாக ஜல்லிக்கட்டில் கட்டப்பாவை அவிழ்க்கிறார். அசுர ஆட்டம் ஆடிய கட்டப்பா 10 நிமிடத்திற்கு மேலாக நின்று விளையாடி கொண்டிருந்திருக்கிறது. அதை பார்த்த மாந்துரை ராபர்ட் என்னும் நபர் கட்டப்பனை அங்கேயே விலை பேசி வாங்கி விடுகிறார். அவர் வாங்கி வந்து முதல் களமாக கல்லூர் ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கிறார். அங்கேயும் அசுர ஆட்டம் ஆடி கட்டப்பா என்ற பெயர் சூட்டப்பட்டது அவனுக்கு. பிறகு பல களங்களை அரியலூர் மாவட்டத்தில் கண்டவன் திருச்சி மேலூர் குணா என்பவர் கட்டப்பனை வாங்கிவிட்டார். அவரிடம் சென்று இன்றளவும் பல களங்களுக்கு மேல் ஆட்டத்தை ஆடி தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டவன் தான் கட்டப்பன்.